வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு காலை எழுந்ததே ரொம்ப லேட்டு. ஒரு 1:30 மணி பக்கமாக தான் எழுந்ததேன். அப்புறம் நேராக பல் தேய்க்க போயிட்டேன். பல் தேய்ச்சி முடிச்சிட்டோன்னே நம்மளுக்கு இந்த செடிக்கு தொட்டியில் ஆர்டர் போட்டிருந்தேன். அது கரெக்டாக வந்திருந்தது. போய் அதை வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். செம்ம பசி. அப்புறம் மேகி செய்யலான்னு தோணுச்சு. அப்படியே போய் அந்த மேகி எடுத்து சிக்கன்லாம் போட்டு கஷ்டப்பட்டு பண்ணிவிட்டு அப்புறம் காஃபி போடலான்ட்டு பால் எடுத்து வச்சேன். அப்புறம் காஃபியும் போட்டு முடிச்சிட்டேன். இன்றைக்கி நம்ம அப்சஷன் மூவி போகலான்ட்டு நம்ம நண்பர் அழைத்திருந்தார். அதனால் போயிட்டு குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணிகிட்ருந்தேன். அயர்ன் பண்ணிவிட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு சட்டையை போட்டு அப்படியே அங்கே கிளம்பிட்டேன். அவன் 2:45 வர சொன்னேன். அவன் 3:15 தான் வந்தானே. படம் வந்து 4 மணிக்கு. அப்படி இப்படின்னு வண்டியை வேகமாக ஓட்டி படத்துக்கு போயாச்சு. படம் வந்து சும்மா சொல்லக்கூடாது, சீட்லேயே உட்கார முடியல. நிக்கின்ற அந்த பொண்ணு வந்து சரியாக நடிச்சிருந்தான். அப்புறம் அங்கேருந்து நேராக சாப்பிட போயிட்டோம். அங்கே ஒரு எக் ரோல் வாங்கியிருந்தோம். எக் ரோலை அப்படியே சாப்பிட்டுட்டு அங்கே உட்காந்து எக் ரோல் சாப்பிட்றான். நான் உட்காந்து ஃபோனை பார்த்துட்ருக்கான். உட்காந்து அடுத்து என்ன ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் நேராக அங்கேருந்து அவனை வழி அனுப்பியாச்சு. நேராக காலியாக இருக்குன்னு பார்க்காதீங்க, அவனை வழி அனுப்பிட்டதுக்கப்புறம் தான் நான் வீடியோவை எடுத்தேன். அப்புறம் நேராக ஜிம் போயிட்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் போட்டுட்டு நேராக ஒர்க் அவுட் போடுற வீடியோவே இல்லைன்னு பார்க்காதீங்க. ஜிம்மு சரியான கூட்டம். நான் போனது 9 மணிக்கு. இப்போ கூட்டமாக தான் இருக்கும். அதனால் ஒரு காணொலியும் நான் எடுக்க முடியல. அதுக்கு ஒரு மணிப்பு. அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு படத்தை போட்டு நாளை முடிச்சிட்டேன் நண்பர்களே. கடினமாக இருங்க.